எல்லோருக்கும் வணக்கம். இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஆரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐடிஆரில் மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டியது டிமாண்ட் நோட்டீஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணிடுறீங்க. அதாவது ஐடிஆர் 5லையோ, ஐடிஆர் 7லையோ, ஐடிஆர் 3 எது வேணால் நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க. இண்டிவிஜுவல் ஐடிஆர், பிஸ்னஸ் ஐடிஆர், ட்ரஸ்ட்டுக்கு பண்ணுற ஐடிஆர்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் ஃபைல் பண்ணிடுறீங்க. ஆனால் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற அந்த டிடிஎஸ் கிளைம் ஆகுதா, உங்களுக்கு வந்து ஏதாவது டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கா, இல்லை நோ டிமாண்ட் வந்திருக்கா அப்படின்றது எதுவுமே பார்க்கறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோ டிமாண்ட் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோ டிமாண்ட்ன்ற நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸுமே இல்ல. அதாவது நீங்கள் ஃபைல் பண்ண எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு டேக்ஸ் எதுவுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகல. அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்ட தேவையில்ல. உங்களுக்கு எந்த மாரி டிமாண்ட் வரல. ஸோ நீங்க பண்ண ஐடிஆர் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லா ஃபைல் ஆயிட்டு வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஐடிஆரோட நோ டிமாண்ட் நோட்டீஸ். அதிலேயே பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் நோட்டீஸ்னு ஒண்ணு வரும். இந்த டிமாண்ட் நோட்டீஸ்னு வர்றதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் அந்த லேட் ஃபீஸ் ₹1000 கட்டுறது, இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் சோர்ஸ் எதாவது காட்டி நீங்கள் அதுக்கு கரெக்டான ஒரு சோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வந்து டிடிஎஸோ இல்லை ஐடியோ நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸாக வரும்போது, இந்த டிமாண்ட் நோட்டீஸில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டக்கூடிய ஒரு நோட்டீஸாக உங்களுக்கு வரும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு கிளையண்ட்டுக்கு ஒருத்தருக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஆல்ரெடி பிஸ்னஸ் சோர்ஸில் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 14,00,000க்கு அவருக்கு வந்து டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. 14,00,000க்கு அவருக்கு டிமாண்ட் நோட்டீஸ் வருது. இதுவரைக்குமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்துலையும் அவர் வந்து பார்க்கவும் இல்ல. அந்த நோட்டீஸ் கிளியரும் பண்ணல. அந்த நோட்டீஸ்க்கு வந்து அவர் வந்து ரிப்ளையும் தரல. அது ஐடிஆர்லேருந்து வந்திருக்கு. இன்கேஸ் இவர் வந்து அந்த ப்ராஃபிட்டாக இல்லாமல் இவர் வந்து ஏதோ லோனில் வாங்கியிருக்காரு. பை மிஸ்டேக்காக வந்து இதில் வந்து இவருக்கு கிரெடிட் வந்து பிஸ்னஸ் இன்கம்மாக கூட இங்கே காமிச்சிருப்பாங்க ஐடிஆரில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வாங்கினதை நான் லோன் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட இன்கம் கிடையாது. என்னோட ப்ராஃபிட் கிடையாதுன்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்கு உண்டான சோர்ஸ் நம்ம ஐடிக்கு கொடுத்து அதை டிஸ்அக்ரி பண்ணி நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டிமாண்ட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்படி சப்போஸ் அந்த டிமாண்டை நீங்கள் கிளியர் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அந்த ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னும்போது, இந்த டிமாண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 14,00,000 வந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 1% உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். எத்தனை வருஷம் கடந்து நீங்கள் போனாலும், அத்தனை வருஷத்துக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் கட்டி தான் ஆகணும். அட் த ஃபைனல் ஸ்டேஜ்ன்ற அளவுக்கு நீங்கள் வந்துருவீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் அண்ட் நோ டிமாண்ட் நோட்டீஸ் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். இது ஏன் பர்டிகுலராக நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் அண்ட் நோ டிமாண்ட் இது 2மே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கொடுக்குறாங்க ஐடிலேருந்து? ஏன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணதோடு உங்களோட வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஐடிஆர் ஃபைல் பண்ண உடனே கரெக்டாக வெரிஃபை ஆயிருக்கான்னு பாருங்கள். வெரிஃபை ஆகாதவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிமாண்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி சப்போஸ் அந்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பண்ண ஐடிஆரே வந்து கரெக்டான அதாவது உங்கள் ஐடிஆரை கன்வெர்ட் ஆகாது. அது வந்து இன்வேலிட் ஐடிஆராக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஐடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ணதாகவே ரெக்கார்டில் இருக்காது. திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது 1 மாதம் கழிச்சு பண்ணுறீங்கன்னா, அதுக்குன்னு பெனால்ட்டி அமௌண்ட்டை கட்டிட்டு தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஐடி ஃபைல் பண்ணணும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ எல்லாருமே ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா ப்ராப்பராக பாருங்கள். உங்களுக்கு மெசேஜ்லையோ இல்லை மெயில்லையோ உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் ஆர்டர்னு ஒன்று வரும். அந்த இன்டிமேஷன் ஆர்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது, டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, கட்டுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு டேக்ஸ் எதுவும் கிடையாது, எல்லாமே 0 தான் உங்களுது. நீங்கள் எதுவுமே கட்ட தேவையில்ல, கரெக்டாக இருக்க ஐடி அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இன்டிமேஷன் நோட்டீஸில் தான் உங்களுக்கு வரும். அந்த இன்டிமேஷன் நோட்டீஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் படிக்கணும். ஆடிட்டர் தான் பார்ப்பாங்க. எனக்கு இப்போ ஒருத்தர் தான் எனக்கு பார்த்துட்ருக்காரு, கன்சல்டன்ட் தான் பார்த்துட்ருக்காரு, இல்லை ஆடிட்டர் தான் பார்த்துட்ருக்காரு, அவர் தான் பார்த்து சொல்லணுன்றது கிடையாது. நீங்களே என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு மெசேஜில் உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு மெசேஜ்லேயும் கொடுப்பாங்க, இல்லை மெயில்லையும் கொடுப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துங்க. உங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்குன்னு சொன்னால், ஆடிட்டர் கன்சல்ட் பண்ணி எதுக்காக இது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டு அவர் மூலமாக கிளியர் பண்ணுங்கள். பை மிஸ்டேக்காக வந்திருந்தா டிஸ்அக்ரி பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பண்ண ப்ராஃபிட்டுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா, அந்த டேக்ஸை நீங்கள் கட்டிடுங்க. அப்படி இல்லை நீங்களே பார்க்குறீங்க, உங்களுக்கு நோ டிமாண்ட் வந்துடுச்சு அப்படின்னா, எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படியே நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் மட்டும் தான் நீங்கள் இக்னோர் பண்ணணும். நோ டிமாண்ட் வர இடத்துல தான் நீங்கள் இக்னோர் பண்ணணும். அமௌண்ட் ஏதாச்சும் ₹1 ₹10ன்னு போட்டிருந்தா கூட நீங்கள் அந்த அமௌண்ட்டை கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் உங்களுக்கு நோ டிமாண்ட் அண்ட் டிமாண்ட் நோட்டீஸ்க்குள்ள வித்தியாசம். எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. இது மூலமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னா கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க, கொஸ்டின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற சந்தேகங்களுக்கு நான் ஆன்சர் தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.